வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாங்கள் எலும்புகளின் வலி, முதுகு வலி குறித்து பேசப் போகிறோம். சிறுநீரக மாற்று நோயாளிகளில் முதுகு வலி, தசை வலி, எலும்பு வலி பொதுவாக இருக்கும். மேலும் இந்த வலி குளிர்காலத்தில் அதிகரிக்கிறது. நோயாளி அவதிப்படுகிறார். என் முதுகு ஏன் வலிக்கிறது? என் சிறுநீரகம் மேலும் பாதிக்கப்படுகிறதா? என் எலும்புகளில் வலி இருக்கிறது. நான் எழுந்து நிற்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை என்று. இந்த வலி குறிப்பாக குளிர்காலத்தில் நோயாளியை மிகவும் அவதிப்படுத்துகிறது. அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எலும்புகளில் வலி ஏன் வருகிறது, தசைகளில் வலி ஏன் வருகிறது என்பதை சொல்வேன். பள்ளி புத்தகங்களில் நமக்கு சொல்லப்பட்டது, சிறுநீரகம் இரத்தத்தை சுத்தம் செய்து வெளியேற்றுகிறது என்று. அதைவிட எதுவும் சொல்லப்படவில்லை. அந்த வயதில், அந்த நிலைப்பாட்டில் அதைவிட அறிவு இருக்காது. ஆனால் நாங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றபோது சிறுநீரகம் இரத்தத்தை மட்டும் சுத்தம் செய்வதல்ல, பல வேலைகளையும் செய்கிறது என்பதை பார்க்கிறோம். உடலில் இரத்தம் உருவாக்க எரித்ரோபாயிண்ட் உருவாக்குவது, வைட்டமின் டியை செயல்படுத்துவது போன்ற பல வேலைகளை செய்கிறது என்பதை நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் சென்று தெரிந்து கொள்கிறோம். இன்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, சிறுநீரகம் இரத்தத்தை மட்டும் சுத்தம் செய்வதல்ல, நாம் உணவில் எடுத்துக்கொள்ளும் வைட்டமின் டியை செயல்படுத்தும் பணியையும் நமது சிறுநீரகம் செய்கிறது. உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறதா, கிரியேட்டினின், யூரியா அதிகரிக்கிறதா என்றால் இதனுடன் சிறுநீரகத்தின் மற்ற பணிகளும் சரியாக செய்யப்படுவதில்லை. அது இரத்தத்தை உருவாக்குவது அல்லது வைட்டமின் டியை செயல்படுத்துவது. இப்போது எங்கள் உடலில் வைட்டமின் டி செயல்படுத்தப்பட முடியவில்லை, ஏனெனில் எங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளது. நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம், அதாவது எங்கள் எலும்புகள் பலவீனமாக ஆரம்பிக்கின்றன. ஏனெனில் உணவில் எடுத்துக்கொண்ட கால்சியம் எலும்புகளில் சென்று ஒட்ட முடியவில்லை. எலும்புகள் வலிமையானதாக இருக்க முடியவில்லை. எப்போது எங்கள் எலும்புகள் வலிமையானதாக இருக்காது, அப்போது பல இடங்களில் உங்களுக்கு வலி உணரப்படும். முதலில் எங்கு உணர என்றால், உங்கள் உடல் எடை செல்கின்ற இடங்களில் உணர. உதாரணமாக, நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், நானும் உட்கார்ந்திருக்கிறேன். எனவே என் முழு உடல் எடை எங்கு இருக்கிறது என்றால் அது என் முதுகில் இருக்கிறது. எனவே முதலில் முதுகு வலிக்க ஆரம்பிக்கிறது. எனவே எவ்வளவு சிறுநீரக நோயாளிகள் உள்ளனர், அவர்களின் முதுகு வலிக்கிறது. அவர்கள் தங்கள் முதுகு சுற்றியுள்ள பகுதியை மெதுவாக கைகளால் அழுத்த வேண்டும். அழுத்துவதால் உங்களுக்கு நிம்மதி கிடைத்தால் அது தசை வலி, ஏனெனில் தசைகள் அழுத்துவதில் நிம்மதி தருகின்றன. ஆனால் நீங்கள் அங்கு அழுத்துவதால் வலி அதிகரித்தால் அது எலும்பு வலி. மேலும் உங்கள் வலி அதிகரிக்கவோ குறையவோ இல்லை என்றால் அது ஒரு உறுப்பின் அல்லது சிறுநீரகத்தின் காரணமாக இருக்கலாம். அங்கு வலி இருக்கலாம். அதனால் முதலில் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும், உங்களுக்கு ஏற்படும் வலி எந்த பகுதியிலிருந்து உருவாகிறது என்பதை. உங்களுக்கு எலும்புகளில் வலியோ அல்லது தசைகளில் வலியோ இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடித்தால், மேலும் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் முதல் வேலை என்ன ஆகிறது? உங்கள் முதல் வேலை என்பது வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் செய்வதாகும். வைட்டமின் டி உடலில் எடுத்துச் செல்ல வேண்டும். இப்போது கேள்வி எழுகிறது, உலகம் வாரத்திற்கு ஒரு மாத்திரை அல்லது துளிகள் எடுத்துக்கொள்வது போல அந்த வைட்டமின் டி உங்களுக்கு பயனளிக்குமா? பதில் இல்லை. ஏனெனில் சாதாரண மக்கள் எவ்வளவு வைட்டமின் டி எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் வைட்டமின் டி இன் செயல்படாத வடிவத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களின் சிறுநீரகங்கள் நன்றாக உள்ளன. சிறுநீரகம் அந்த வைட்டமின் டி செயல்படுத்துகிறது. ஆனால் உங்கள் உடலில் என்ன பிரச்சனை என்றால், வைட்டமின் டி செயல்பட முடியாது. ஏனெனில் உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளது அல்லது சிறுநீரகம் குறைவாக செயல்படுகிறது. ஆகையால் நமக்கு உடலுக்குள் வைட்டமின் டி கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் தாயாருக்கு, தந்தைக்கு, குழந்தைகளுக்கு கொடுப்பதைப் போல அல்ல. இங்கே நமக்கு மற்றொரு வகை வைட்டமின் டி எடுக்க வேண்டும். அதற்கு ரோகாட்ரோல் என்று பெயர். ரோகாட்ரோல் என்பது செயல்படுத்தப்பட்ட வைட்டமின் டி ஆகும். அதற்கு சிறுநீரகத்தின் உதவி தேவையில்லை செயல்படுவதற்கு. ஆகவே நாங்கள் ரோகாட்ரோல் எடுக்கத் தொடங்கினால் 10 முதல் 15 நாட்களுக்குள் உங்கள் எலும்புகளில் உள்ள வலி, தசைகளில் உள்ள சோர்வு குறையத் தொடங்கும். உங்களுக்கு மிகவும் பலவீனம் உணர்ந்தால் அதில் நிம்மதி கிடைக்கத் தொடங்கும். ஏனெனில் வைட்டமின் டியின் குறைவால் ஏற்படும் அறிகுறிகள் குறையும். ஆகவே வைட்டமின் டியின் குறைவால் உங்களுக்கு வலி ஏற்பட்டால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சரியான சப்ளிமெண்டேஷனை உடலுக்கு செய்ய வேண்டும். உடலில் சப்ளிமெண்டேஷன் நடந்தவுடன் வைட்டமின் டி உட்புகுந்து உங்களுக்குள் மாற்றங்களை காணலாம்.
இப்போது சில நோயாளிகள் வைட்டமின் டிக்காக வெயிலில் உட்காருகிறேன். நீங்கள் உட்காரலாம், ஆனால் கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்காது. ஏனெனில் நமது சிறுநீரகம் குறைவாக செயல்படுகிறது. அதனால் சரியான மற்றும் சிறந்த முறையை பயன்படுத்தி உங்கள் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி முழுமையாக கிடைக்கச் செய்யுங்கள். அதனால் ஏற்படும் அறிகுறிகள் குறையலாம். இந்த வீடியோவில் நீங்கள் கமர் வலியின் காரணங்களை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது பிலிப் நோயாளிகளில் ஏன் ஏற்படுகிறது, ஏன் உடலில் பலவீனம் வருகிறது, ஏன் தசைகளில் வலி வருகிறது. எந்த சந்தேகம் இருந்தாலும் மருத்துவரை அணுகி ஏதேனும் கேள்விகள் கேட்க விரும்பினால் தயங்காமல் கேளுங்கள். இதனுடன் நான் அனுமதி கோருகிறேன். மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.